இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட். அதாவது ஒன் மோரோட டூவல் டிரைவர் ஸ்போர்ட்ஸ் டைப் இயர்ஃபோன். இந்த இயர்ஃபோனை மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன் கம்பேர் பண்ண முடியாது, இதில் என்ன அப்படி பண்ணி வச்சுருக்காங்க, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் எப்பப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பேக்கிங் உங்களுக்கு கிஃப்ட் பேக்கை பேக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. கூடவே க்ரியேட்டிவிட்டியை அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது டயக்ராம் எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்கு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரிபிள் டிரைவர் அப்புறம் கோ டிரைவர், அதில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சவுண்ட் இன்ஜினியர்ஸோட ஹெல்ப்பில் பண்ணியிருக்காங்க. அது ஸோ அதை பற்றி நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இயர்ஃபோன் இருக்குது. தென் ஒரு ஏர்ப்ளேன் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதை வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த இயர்ஃபோனை வைக்கிறதுக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இதை தவிர யூசர் மேனுவல் இருக்குது, ஒன் மோரோட ஸ்டிக்கர், அவங்களுடைய ப்ராடக்ட் கேலரி புக், அதுக்கப்புறம் கீழ் பகுதியில் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை பிரித்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் இருக்குது, ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இயர்ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு ப்ரீமியம் இயர்ஃபோன் மாதிரி தோணும். பியூர் ப்ரீமியம் தான். அதாவது உள்ளாடி இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸும் உங்களுக்கு ப்ரீமியம் தான். சில பிராண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெளித்தோட்டத்துக்கு புல்ட் குவாலிட்டி மட்டும் உங்களுக்கு ப்ரீமியமில் பண்ணியிருப்பாங்க. உள்ளாடி பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்களுடைய ஸ்பெஷல் சிப்பை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது டைம் லேப் A2 சிப்பை பயன்படுத்தியிருக்காங்க. ANCயில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அது எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் TTGயோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். எங்களுடைய சர்டிஃபிகேஷன் பாஸ் ஆகிடுச்சு, A1 குவாலிட்டி தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னாலஜி வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இனி உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நம்ம சிம்பிளாக எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு அட்வான்ஸ்டு ANC பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ANC இருக்கக்கூடிய எல்லா ஹெட்ஃபோனும் சேம் ஆகிடாது. ஏன்னா இப்போது ANCயை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அதோட சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ANCலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இதோட சர்க்யூட் உங்களுக்கு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் டீம் இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க. சவுண்ட் இன்ஜினியர்ஸ் உதவியும் இதில் இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் பிளான் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெட்டரான அவுட்புட் அவங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ மற்ற ANC ஹெட்ஃபோன் கூட இதை கம்பேரே பண்ண முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ்டாக இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு அட்வான்ஸ்டு ANC பயன்படுத்தியிருக்காங்க. ANCனா ஒன்றும் கிடையாது, இது ஒரு டெக்னாலஜி தான். அதாவது தொழில்நுட்பம், என்வாயன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி. இதை விட எளிமையாக சொல்ல போனால் தண்ணி சுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபில்டர் பண்ணி தான் அதை குடிப்போம். உங்களுக்கு கான்செப்ட் இப்போ புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஆடியோவில் ப்ராப்ளம் வரும்போது ஃபில்டர் பண்ணிக்கும். ஃபில்டர்னால் சாதா மாதிரி கிடையாது. இப்போ மக்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை இப்போ நார்மல் ஹெட்ஃபோன் பயன்படுத்தும் போது என்ன மாதிரி ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்கிறத கண்டறிஞ்சதுக்கப்புறமா அட்வான்ஸ்டாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு 2 டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஆமச்சர்ஸ் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் சிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.2 தான் பயன்படுத்திருக்காங்க. இது பழைய சிப்பு. அதாவது 5.0 கொடுத்துருந்தா இன்னும் இதை விட பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இதில் நெகட்டிவாக எனக்கு தோணுது. வேறு எல்லாமே பாசிட்டிவ் தான். அதாவது பாட்டு கேட்குறதுக்கு ஒரு ரிச் ஃபீலை கொடுக்குது. அதாவது எந்த ஹெட்ஃபோன் கூடயும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. அதாவது குவாட் ஹெட்ஃபோனை தவிர கோ டிரைவரில் வர ஹெட்ஃபோன் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஃபெயில் ஆகிடும். மற்றபடி வேறு எந்த ஹெட்ஃபோன் கூடயும் எந்த இயர்ஃபோன் கூடயும் இதை கம்பேரே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இன்ஜினியர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா இதோட வடிவம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் டைப் நெக் பேண்ட் மாதிரி தான் தோணுது. கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் டிப்பில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வருது. அதாவது சார்ஜ் பண்ணுறதுல இருந்து மீடியா கண்ட்ரோல்ஸ், வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ANC பட்டன் ஸ்பெஷலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5.5 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்கலாம். 5.5 மணி நேரம் வரைக்கும் செக் பண்ணி பார்த்தேன். அதாவது 5 மணி நேரம் 51 நிமிடம் வரைக்கும் பேட்டரி பேக்கப் கொடுத்துச்சு. கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு 7 மணி நேரம் வரைக்கும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ எனக்கு கொடுக்கல. தரவாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன். மெயினான விஷயம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சார்ஜிங் உங்களுக்கு வந்து டைப் C போட்டு கொடுத்துருக்காங்க. அது நான் ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன் அதில் டாப்பிக்கில். இவ்வளோ தான், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது ப்ரீமியம் இயர்ஃபோன்னால உங்களுக்கு ரேட்டு சீப்பாக தரமாட்டாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். வேணும்னா பைலிங் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் பட்ஜெட் ரேட்டாக உங்களுக்கு இயர்ஃபோன் இயர்பட்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற பட்ஜெட்டில் உங்களுக்கு இருக்கிறதுலே, அதாவது மார்க்கெட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட் இயர்ஃபோன் அப்புறம் இயர்பட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ போனோங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.